ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் அஜயன் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி இஷ்யூ பற்றி மொத்தமாக பார்க்க போகிறதில்ல, ஒரு அவுட்லைன் தான் பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ பேர் இறந்தாங்க, ஸோ இது யாருடைய காரணமாக இருக்கலாம்ன்றதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் காய்க்கிறாங்க ஒரு இடத்துல. ஸோ காய்ச்சி அதை விற்கிறாங்க, குறைஞ்ச விலைக்கு விற்கிறதுனால மக்கள் வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் மெத்தனால் வந்து இன்க்ரீஸ் ஆகி நிறைய பேர் அது விஷமாக மாறி நிறைய மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. 63 பேர் மொத்தம் இறந்து போகிறாங்க. ஸோ 63 பேர்னு பார்க்கும்போது 63 குடும்பங்கள் வந்து கீழே போயிடுச்சு. ஒரு ஸ்டெப் ஏறி நிற்கும்போது ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் டவுன் வந்துச்சு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 88 பேர் இன்னுமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஒரு 74 பேர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க. இருந்தாலுமே ஏதோ ஒரு லாங் மெடிக்கல் வரும்போது அவங்களுடைய ஃபேமிலி இன்னுமே டவுன் ஆகுது. நெக்ஸ்ட் அவங்களுக்கு வேலைக்கு போகிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ ஏன் மக்கள் இதை தேடி போகிறாங்க, உண்மையிலே ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது. ஸோ நம்ம அந்த பாட்டில் தண்ணி வருதில்ல, ஸோ இதில் வந்து சம் கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பிஹெச் லெவல் சம்திங் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் லேப் எல்லாம் இருக்கணும். ஸோ இந்த இதே நம்ம இவ்வளோ இது பண்ணி குடிக்கிறோம், பியூரிஃபைடு வாட்டர் வேணும்னு சொல்லி குடிக்கிறோம். ஸோ அப்போது இருக்கும்போது இந்த கெமிக்கல் வந்து எவ்வளோ அளவு கொடுக்கணும், ஸோ ஒவ்வொரு ப்ரொப்போர்ஷனும் எவ்வளோ சேரணும்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ இது சேர்க்காம லோக்கலி அவங்க காய்க்கிறாங்க. ஸோ இதையும் மக்கள் நம்பி வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ இது மக்களுடைய முட்டாள்தனமாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரை அதை பார்க்கும்போது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா 63 பேர் இறந்துருக்காங்க. ஸோ 63 பேர் இறந்தாலும் 63 குடும்பங்கள் வந்து ஒரு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்தாலுமே என்ன சொல்கிறது, ஒரு சைடு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் அதை வேறொரு சைட்லேருந்து பார்க்கும்போது என்னது இருக்குன்னா, ஸோ இந்த விஷயத்தை இன்னும் ப்ரொமோட் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அன்டில் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் ஜேஎஸ் அஜயன். தேங்க்யூ, பாய்.